வவுனியா பூந்தோட்டம் முகாமில் வாழும் மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் தங்களின் வாழ்க்கையை முன்னெடுத்து வருகின்றனர். உடைந்து தொங்கும் பாழடைந்த இந்த தகர கொட்டில்கள் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடமா என்ற கேள்வியை எழுப்புகின்றதா? ஆம், இந்த தகர கொட்டில்கள் தான் 3 தலைமுறைகளாக பூந்தோட்டம் மக்களின் வாழ்விடமாக இருக்கின்றது. நாங்க 21 வருஷமா இந்த முகாமிலே தான் தம்பி இருக்கிறோம். மனுஷன் போனதுல இருந்து நான் இதே கதியிலா தான் இருந்து வாழ்றேன். எனக்கு ஒரு பிறந்த நாளோ ஒரு வருஷமோ நத்தாலோ இப்ப தீபாவளியோ பொங்கலோ நான் ஒன்னும் செய்யறதில்லை. எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்ல. கிடைக்கிற காசை வச்சு இந்த 500 ரூபா உழைச்சிட்டு வர்றத வச்சுதான் நான் சாப்பிட்றேன். எல்லாருக்கும் பிச்சை சம்பளம் கூட 2000 கொடுக்குறாங்க. எனக்கு அந்த 250 ரூபா காசு மட்டும் தான் கொடுக்குறாங்க. எப்ப காணி தருவாங்கன்னு தெரியாது. காணி கொடுக்குறேன்னு கொடுத்து முடியல. அந்த இடமும் சரியில்லை, காடு அங்கெல்லாம் பாம்பு கிடக்கு, ஆனா கிடக்குன்னு சொல்றாங்க. என்ன செய்ய போறாங்களோ தெரியாது. நாங்க எங்க போறோமோ தெரியாது. இந்த புளியாங்குளம் பக்கத்து காணி கொடுத்தாலும் நாங்க அதுல சரி போயிட்டு இருந்து பஸ்ல வந்து வேலைக்கு செஞ்சுட்டு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். 1995ஆம் ஆண்டு யுத்தம் காரணமாக வவுனியாவிற்கு இடம்பெயர்ந்த இந்த மக்கள் பூந்தோட்டம் நலன்புரி நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இவ்வாறு தங்க வைக்கப்பட்டவர்களில் பலர் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ள நிலையில் காணிகள் அற்ற 104 குடும்பங்கள் தொடர்ந்தும் முகாம்களிலேயே வாழ்கின்றனர். நீர் மற்றும் மலசலக்கூடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் சொல்லனா துயரங்களுக்கு மத்தியில் ஆண்டுக்கொரு முறை நாட்காட்டியில் ஏற்படும் மாற்றம் தமது வாழ்வில் இல்லை என்பது இவர்களின் நிலைப்பாடு. 21 வருஷமாகுது. எங்களுக்கு ஒரு ஏதோ நல்ல நாள், பெரிய நாள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் கையில் படியில இல்லை. நாங்கள் இப்படியே அனாதைகளாக இருந்து வாழ்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நத்தாறு வந்திருக்குது. எங்களுக்கு கொண்டாடுறதுக்கு இயலாம இருக்குது. அப்ப நாங்க ஒரு காலமும் கொண்டாடுறதே இல்லை. கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு வல்லமை இல்லை. வல்லமை இல்லாதனால நாங்க இப்படித்தான் வச்சு கொண்டாட முடிய சூழ்நிலை ஏற்பாடு இருக்குது எங்களுக்கு. சேதமடைந்த கொட்டில்களில் வாழும் இந்த மக்களுக்கு கொட்டும் மழையும் சுட்டரிக்கும் வெயிலும் கூட பாரபட்சம் பார்ப்பதில்லை. இந்த நிலையில் பலமுறை தமது கோரிக்கைகளை முன்வைத்தும் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் பாராமுகமாய் இருப்பது வேதனை அளிப்பதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். புத்தாண்டு மலர்கின்ற இந்த தருணத்தில் தமது வாழ்க்கையில் அடுத்த வருடமேனும் ஒளியேற்றப்படும் என்ற ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் பூந்தோட்டம் மக்கள்.